அப்போஸ்தலர் 23:10-11. மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். பவுல்னா யாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர், இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை போதித்தவர், இந்த கிருபையின் ஊழியத்தை பிரசங்கத்தை அறிமுகப்படுத்தியவர். இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், அவர் சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறார், அதுல நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிற வெளிச்சம் வெளிப்பாடு பவுல் மூலமாக தான் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். புதிய ஏற்பாடுல 75% மேல பவுல் மூலமாக எழுதப்பட்டவை. இங்க பவுல் புறஜாதிகளுக்கு என்று அனுப்பப்பட்ட ஒரு அப்போஸ்தலர். புறஜாதிகள் அப்படின்னா இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள், யூத மக்கள் அல்லாதவர்கள். பவுலுக்கு எப்படியாவது யூதர்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னு ஆசை, எருசலேமுக்கு போகணும்னு ஆசை. ஏன் அப்படின்னா அந்த இனத்தின் மூலமாக, அந்த மக்கள் வழி மூலமாக தான் மேசியா உலகத்திற்கு என்ன செய்தார், வந்தார். அந்த ஜனங்கள் மேசியாவை என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு தீராத ஆசை. ஆனா தேவன் நியமித்தது பவுல் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் மக்கள் பேதுருவுக்கும் என்ன செய்தாரு, நியமித்திருந்தார். புறஜாதிகள் மத்தியில ஊழியம் செய்யறாரு. பல இடங்கள்ல, எல்லா இடங்களையும் பெரிய பெரிய எழுப்புதல், அதே சமயம் பெரிய பெரிய எதிர்ப்புகளை சந்திக்கிறார். எருசலேமுக்கு எப்படியாவது போகணும்னு அவர் நினைக்கும் பொழுது அந்த யூத மக்களுக்கு பவுல் மீது ரொம்ப கோபம். அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்தவர் போதிக்கிறார், மோசே கொடுத்த நியாய பிரமாணத்தை அவர் தவறு என்று சொல்லுகிறார். இப்படிலாம் அவர் மேல என்ன வச்சிருக்கிறாங்க, கோபம் வச்சிருக்கிறாங்க. 2 தீர்க்கதரிசிகள் மூலமாக அங்க பவுல் கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறார். எருசலேமுக்கு போனால் நீ கட்டப்படுவாய், கை கால்கள்லாம் என்ன செய்யப்படும், கட்டப்படும், உனக்கு கட்டுகள் அங்க இருக்கிறது, நீ அங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2 தீர்க்கதரிசிகள் மூலமா சொல்றாரு. ஆனாலும் பவுலுக்கு தன்னுடைய சொந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகம் அவர் அங்க போயிடுறார். அப்படியே எனக்கு மரணமே நேரிட்டாலும் நாங்க என்ன செய்வேன், போவேன். ஏன்னா அந்த மரணத்துக்கும் பவுல் என்ன செய்யல, பயப்படல. அதே போல அங்க போகிறார். அங்க ஆலயத்துல வச்சு யூதர்கள்லாம் அவரை பிடித்து கொள்றாங்க, அவரை சிறைச்சாலையில அடைச்சிடுறாங்க. அங்க பிலிப்பு பட்டணத்துல ரத்தம் வருகிற வரைக்கும் அடிக்கிறாங்க. பவுலுக்கு அங்க என்ன வரல, சோர்வு வரல. நடு ராத்திரியில துதிச்சு என்ன செய்யறாரு, பாடுகிறார். இங்க எருசலேம்ல சிறைச்சாலையில அவர் அடைக்கப்படுகிறார். 11வது வசனத்தை இப்ப வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 23:11. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள். திடன்கொள் சொல்லி யார்கிட்ட நம்ம சொல்லுவோம்? அப்ப பவுலுக்கு இங்க என்ன வந்திருக்கு, பயங்கிறத விட ஒரு சோர்வு வந்திருக்கலாம், ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம் அவருக்கு வந்திருக்கலாம். தேவனுடைய சித்தம் இல்லாமல் இந்த இடத்திற்கு வந்து விட்டோமோ, அவருடைய சித்தம் இல்லையோ. ஏன்னா ஒரு பெரிய கலகம் அங்க, இதை விட பெரிய பெரிய கலகத்தை அவர் வெளியில என்ன செஞ்சிருக்கிறாரு, பார்த்திருக்கிறார். எருசலேம்ல நடந்த அந்த கலகம் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நான் வந்து விட்டேனோ. உடனே அங்க தேவனுடைய வார்த்தை அவருக்கு வருது, நீ திடன்கொள், நீ இங்க எப்படி நீ சாட்சி கொடுத்தியோ அதே போல நீ அங்க ரோமர்கள் மத்தியிலையும் ரோமாபுரியிலையும் நீ போய் என்ன செய்யணும், சாட்சி கொடுக்கணும். திடன் கொள்ள சொல்லுகிறார். அதற்கப்புறம் பவுல் திடன் கொள்ளுகிறார். அந்த சோர்வு அவரை விட்டு என்ன செய்யுது, போகிறது. இங்கேயும் அவருக்கு ஒரு எதிர்காற்று தான். அவரு சிறைச்சாலையில் அடைக்கப்படுறது அவருக்கு என்னதுதான், எதிர்காற்று. வசனத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் அவருக்கு அந்த உபத்திரவம் வருகிறது.
அதற்கு மத்தியில அவர் சோர்வை அவர் எப்படி போக்குகிறார் என்றால் தேவனுடைய சித்தத்தை அவர் அறிந்து கொள்கிறதன் மூலம். இன்றைக்கும் உங்க படகுல நீங்க எதிர்காற்றோட போராடிக்கிட்டு இருக்கலாம். நான் எந்த திசையை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கிறேன், நான் நிற்கின்ற இடம் தேவனுடைய சித்தம் தானா, இதை நான் பெற்றுக்கொள்ளுவேனா பெற்றுக்கொள்ள மாட்டேனா? இன்றைக்கு நீங்க நின்று கொண்டிருந்தா அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். நான் இதுல சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேனா மாட்டேனா உங்களுக்கு கேள்வி வந்தா, நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்வதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்க விடுதலையை பெற்றுக்கொள்ளுவேனா மாட்டேனா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தா, நீங்க எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்களே. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது. இதுதான் தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கிறது. தேவனுடைய சித்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? யாராவது ஊழியக்காரங்கிட்ட போய் கேட்கணுமா? யார்கிட்டயாவது தீர்க்க தரிசனம் கேட்கணுமா? இல்ல, அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை தான் அவருடைய சித்தம். அதற்காக நீங்க திறந்து பார்த்து எந்த வசனம் வருதோ அதுதான் அவர் வார்த்தைன்னு சொல்லி பூவாத்தலையான செய்யக்கூடாது, போடக்கூடாது. நிருபங்களை எடுத்து வாசிச்சு பாருங்க. கிறிஸ்துவின் சிலுவையின் வெளிச்சத்துல பாருங்க, அந்த ரத்தம் நமக்கு என்ன செய்து முடித்திருக்கிறது. அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில நீங்க நின்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளை பாருங்கள். அவருடைய சித்தத்துலதான் நான் நிற்கிறேன் அப்படின்னு தெரிந்தது என்றால், அந்த எதிர்காற்றுக்கு மத்தியில உங்களுக்கு என்ன வராது? சோர்வு வராது, ஒரு திடம் வரும், ஒரு தைரியம் வரும். அந்த இடத்துல அதை பார்த்து நமக்கு அங்க என்ன வராது? பயம் வராது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.